நான் பேசுது 21 தலைவிகளை மட்டும்தான். அந்த 21 தலைவிகள் மட்டும்தானே இதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ அடிக்கிற சிங்சாங்கெல்லாம் ஏன் பேசணும்னு நான் கேக்குறேன். நீங்க முழு திருநங்கையா மாறதுக்கு முன்னாடி அவங்க கல்யாணம் பண்ணாங்களா? ஆமா, எனக்கு தாலி கட்டி நானும் இன்பாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்தோம்மா. இதெல்லாம் எங்கம்மா போய் சொல்றது? என் வாழ்க்கையை கெடுத்து சீரழிச்சு நடுத்தூர்ல நின்னுங்கெல்லாம் அதுல இருக்கும் போது அந்த பட்டை எனக்கு எதுக்குமா? நீ தெளிவானவன் தானே, நல்லா படிச்சு நல்லா இதுவா இருக்கிறியே. நீ போய் எங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்ய நல்லா கெத்த வாழ்ந்து காட்ட வேண்டியது தானே. என் கூட சேர்ந்து நீ எல்லாம் புடவை கட்டிட்டு வந்து உட்காந்து பேசினுக்கிற. இந்த 21 பேருக்கும் நீங்க எல்லாம் என்ன அசிஸ்டன்ட் வாயா? இவங்களுக்கெல்லாம் வாய் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி இருக்கு, உங்களுக்கெல்லாம் திறந்து இருக்கா? திரும்பவும் சொல்றேன், காது மூக்கு குத்திட்டு புடவையை கட்டிட்டால் அவங்க திருநங்கைன்னு சொல்ல முடியாது. சோ அந்த 21 திருநங்கைகளும் ஒரிஜினல் திருநங்கைகளா? எல்லாருமே வந்து திருநங்கையா மாறதுக்கு முன்னாடி ஆனாதான் இருந்திருப்பாங்க. அந்த போட்டோக்களை தான் வந்து மந்த்ரா அவர்கள் மீடியா முன்னாடி காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் அப்ப அதே தானே பண்றீங்க அப்படின்றாங்க. அதாவது இதுல நீ 20 லட்சம் போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துலயே அதை டபுளா இல்ல ட்ரிபிளாவே நீ எடுத்துடலாம். இதுக்கு முடிவு எங்கிருந்து வரோன்றது கூட எனக்கு தெரியாது. பட் ஆனா நான் ஒவ்வொரு சேனல்லையும் கத்துறத பார்த்துட்டு இனி வரும் திருநங்கைகள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வீட்டுல இருந்து பாதிச்சவங்க அந்தந்த வீட்டை கேள்வி கேட்டு வெளியே வருவாங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திருநங்கை சமூகத்துல சட்டத்துக்கு விரோதமா நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் குறித்து பகிர்ந்துக்கிறதுக்காக வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்த்ரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்க மேலயும் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில திருநங்கை இன்பா அப்படின்றவங்களும் அவங்க கூட இன்னும் சில பேரும் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நீங்க வந்து இந்த நாயக் சிஸ்டம்ல வர முடியல, நாயக்ல ஒரு தலைவி ஆக முடியல அப்படின்னு நம்ம அதுக்காக தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் குற்றச்சாட்டுகள் அவங்க மேல முன்வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்க மேல நிறைய பழி சொல்லிட்டே இருக்காங்க. அது உண்மையா அப்படின்றத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க மேம்? அதாவது நாயக்கு சிஸ்டம்குள்ள வர முடியல, ஒரு நாயக்கா ஆக முடியல, ஒரு தலைவியா ஆக முடியல, அதனாலதான் இவளுக்கு இவ்வளோ ஒரு கோவம்ன்றது அதெல்லாம் வந்து எனக்கு என்னன்னா அதெல்லாம் ஒரு பொய்ன்னு தான் சொல்லுவேன். அதாவது ஒருத்தவங்க வளர்ந்து வராங்க அப்படின்னால் வளர விட மாட்டாங்க. சாதாரண ஒரு ஆண் பெண்ணுக்கே இந்த குணாதிசயம் இருக்கும், அதில் திருநங்கைகளுக்கு அதிகமாகவே இருக்கும். அதில் இந்த இன்பா மாதிரியானவங்களுக்கு இன்னும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நான் என்ன கேட்குறேன், நான் ஒரு நாயக்கோ கல்நாயக்கோ கிடையாது. நான் சாதாரண மற்ற திருநங்கைகளில் நானும் ஒருத்து, அவ்வளோதான். கல்நாயக்கா இருக்கிற உன்னாலேயே நாயக்கா ஆக முடியலன்னும் போது நான் எப்படி அந்த பதவிக்கு ஆசைப்பட முடியும் சொல்லுங்க? 50 சவரம் 100 சவரம் மாட்டிட்டு ஏதோ இப்போ கூட லாஸ்டா ஒரு மீடியால பாக்குறேன், இன்பா அவங்க வந்து ஒருத்தருக்கு நாண்ட கேட்குறாங்க, நீ எத்தனை சவரம் போட்டிருப்ப பூஜா? ஒரு 50 சவரம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்றேன், இல்லை நான் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், இப்போ கொஞ்சம் தான் போட்டுன்னு வந்திருக்குன்றாங்க. அப்படி கிலோ கணக்கில் நகை வச்சுக்கிட்டு பெட்டி பெட்டியாக பணம் வச்சுட்டு இருக்கிறவங்களாலே நாய்க்கு பதவி அடைய முடியும். நான் எப்படிமா அதுக்கு ஆசைப்பட முடியும்? அவங்க கிலோ கணக்கில் நகை வச்சிருக்கிறது அப்படின்றதான் உங்களுக்கு கொஞ்சம் ஜலசா இருக்கு அப்படின்ற மாதிரி. எனக்கே ஜலசா இருக்க போகுது. நீ கிலோ கணக்கில் வச்சுக்கோ, கோடி கணக்கில் வச்சுக்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயமும் கூட. ஒரு திருநங்கையே வந்து நீ கொத்தடிமையா வைக்காத, அடிமையா ஆக்காத. நீ கிலோ கணக்குல நகை வச்சுக்கணும்னு ஊரார் பெத்த பிள்ளைகளை நீ அடிமை தானே வச்சு நீ பணம் சம்பாதிக்காத. இததான் நான் கேட்கிறேன். இது கூட வந்துட்டு இன்பா கிட்டயோ பூஜா கிட்டயோ வேற யாரெல்லாம் பேசினாங்க அவங்க கிட்ட எல்லாம் நான் கேட்கல. அவங்க கிட்ட எல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. அவங்க பண்ணலையா அந்த தவறு? அவங்க பண்றாங்க பண்ணல, அது அப்புறம் விஷயம். நான் பேசுது 21 தலைவிகளை மட்டும்தான். அந்த 21 தலைவிகள் மட்டும்தானே இதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ அடிக்கிற சிங்சாங்கெல்லாம் ஏன் பேசணும்னு நான் கேக்குறேன். நீங்களே யார் வரீங்க? நீ யார் தலைவியா? நீ யாரு முதல்ல? அதுக்கு பதில் சொல்லு. நான் கேக்குறேன் 21 தலைவிகளை. 21 தலைவிகளை நியாயம் உள்ளவர்களாச்சு, எல்லாம் மூத்தவர்களாச்சு, எல்லாருக்கும் நல்ல அறிவு அர்த்தம்லாம் இருக்குல்ல, எல்லாமே கத்துக்கிறதுனால தானே நீ தலைவின்னு ஒரு போஸ்டிங் வந்திருக்கிற. ஒரு தலைவின்னு ஆயிட்டாங்க, அதுல வந்து என்ன சொல்லுவாங்க, லாபமும் கிடைக்கும் நஷ்டமும் கிடைக்கும், நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், எல்லாத்துக்குமே
சம்மதிச்சுதான் தலைவின்னு வந்து உட்காரும் போது அப்ப நான் கேக்குற கேள்விக்கு அந்த தலைவி பதில் சொல்லிட்டு நீ ஏன் வர? உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது தனிப்பட்ட விரோதங்கள் இருக்குதா? யாருக்குமா? இன்பா திருநங்கைக்கும் உங்களுக்கும் நான் உங்க மேல நிறைய நீங்க சொல்லும் போது எனக்கு அது சிரிப்பா இருக்கு, எனக்கு என்ன சொல்றது தெரியல. தனிப்பட்ட விரோதம் இருக்கானாக்கா விரோதம்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். எங்களுடைய உறவுகள் கட்டாயிடுச்சுன்னு தான் நான் சொல்லணும். எங்களுக்குள்ள நிறைய உறவுகள் இருக்கு. அதெல்லாம் நான் மீடியா முன்னாடி கொண்டு வரலாமா வேண்டாமா எனக்கு தெரியல. எனக்கே அதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு மாதிரி அச்சமா தான் இருக்கு. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு முதலாவது வந்துட்டு நான் இந்த பிரச்சனையை வந்து தலைவிக்கும் எனக்கும் தான், ஜமாத்துக்கும் எனக்கும் தான். ஜமாத்துல பாதிக்கப்பட்ட எங்களை மாதிரியான திருநங்கைகளுக்காக நான் சப்போர்ட் பண்றேன், அவ்வளவுதான். சரிங்களா? இதுல வந்து இன்பா வந்து அவரா தானா எப்படி ரஜினி, பூஜா, ஒரு சிலர் இந்த சல்மா இவங்கெல்லாம் வந்தாங்களோ அவங்கள இவர் கொஞ்சம் படிச்ச மனுஷன். யாரு? இந்த இன்பான்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க வந்து இப்போ பேசுறாங்க. எனக்கு முதலாவது அந்த இன்பான்னு சொல்லக்கூடியவரு எனக்கு தாலி கட்டுன புருஷன். நம்புவீங்களா? திருநங்கை இல்லையா? அதாவது அந்த இன்பா பத்தி சொல்லணும்னா 2002 2001 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா நான் எழுதி வச்சிருக்கேன் 2002 நினைக்கிறேன். அந்த 2002 காலகட்டத்துல இன்பான்றவங்க வந்து ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து எப்படி சொல்றது, அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு எனக்கே தயக்கமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு சாரியில உட்காந்துருக்கேன். அப்போல்லாம் எனக்கு ஒரு 18-19 வயசு. அப்போ அந்த வயசுல என்னோட பெண் தன்மையை நான் உணர்ந்து நான் பெண்ணா கண்ணில் மை வச்சுக்கிட்டு அது வச்சு நான் சுத்திட்டு இருக்கும்போது என்ன திருநங்கைன்னு கண்டுபிடிச்சி இன்பா வந்து என் கூட இருந்தாங்க. இருக்கும்போது இதே பெரியபாளையம், அந்த பெரியபாளையத்துல எனக்கு தாலி கட்டி என் கூட குடும்பம் நடத்தினவங்க தான் இந்த இன்பா. நீங்க முழு திருநங்கையா மாறதுக்கு முன்னாடி அவங்க கல்யாணம் பண்ணாங்களா? ஆமா, எனக்கு தாலி கட்டி நானும் இன்பாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்தோம்மா. இதெல்லாம் எங்கம்மா போய் சொல்றது? புருஷன் முன்னாடி நீங்க நிறைய பார்க்கலாம், நிறைய இன்டர்வியூல நான் சொல்லியிருப்பேன். அவங்க வந்து ஒரு அவங்க கேவா இருக்கும்போது ஒரு திருநங்கைக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டை வந்து அந்த சண்டையில தான் அவங்கள போய் மூக்கு கூட குத்திட்டு வந்தவங்க தான் இன்பா. அவங்க இப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அதுக்குதான் அதோட தொடர்ச்சி தான் இது கூட இருக்கலாம். சரிங்களா? ஒரு 2002-03 நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். யாரு? இன்பாவும் நானும். இப்ப என்னை வந்து அவங்க எல்லாத்துலயும் சொல்றாங்க இல்லையா, என்னன்னு சொல்றாங்க? மந்த்ரா ஒரு மனநோயாளி, ஒரு சைக்கோ. அதெல்லாம் சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல என் கூட வாழ்ந்தவங்க இல்லையா, என் கூட குடும்பம் நடத்துறவங்க சொல்லலாம். அதெல்லாம் வந்து நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஆனா அந்த மனநோயாளி சைக்கோ இன்னைக்கு வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே, அதுதான் நான் யோசிக்கிறேன். அதே மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் நீ என் கூட வாழ்ந்துருக்கல, அதெல்லாம் தூக்கி மூட்டை காட்டி பறந்த மேல போட்டிருப்பியா? பணம்னு ஒரு இது மூட்டை முன்னாடி வந்தோடனே பழைய உறவுகள்லாம் மறந்துடுவியா? சொல்லுங்க. நான் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரிம்மா, அன்னைக்கும் வந்து இன்பா அவங்களுக்கு நான் பொண்டாட்டியாதான் இருந்திருக்கேன், கண்டி புருஷனா கிடையாது. சரிங்களா? அன்னைக்கும் நான் பெண் தன்மையை உணர்ந்த மந்த்ரா தான், இன்னைக்கும் நானு பெண் தன்மையோட திருநங்கையா இருக்கிற மந்த்ரா தான். சரிங்களா? இவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது இவங்க எல்லாம் வந்து நிறைய பேசுறாங்க. நான் டேயின்ட்டா கூட வந்து உடனே ஒரு கேஸ், பேரு சொல்லிட்டா கூட உடனே ஒரு கேஸ், மானநாஸ்டேட் கேஸ், எத்தனை கேஸ் போடுவேன். சரி போடு. நான் உன் கூட வாழ்ந்ததுக்கு எனக்கும் ஒரு சில போட்டோஸ்லாம் அந்த காலத்திலேயே இருக்கு. அதாவது 2002 பாத்தீங்கன்னா அந்த போட்டோலாம் என்கிட்ட இல்ல. சில விஷயங்கள் இதுல சொல்ல முடியாது. அப்போ அந்த 2002 அந்த மாதிரி காலகட்டத்துல முதல் மொபைலே கிடையாதுமா, போனே கிடையாது. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பேஜர்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுப்பாங்க, பேஜர் ஏதோ சொல்லிட்டு, அதுதான் இவ்வளவு பெருசு இருக்கும் இங்க வச்சுப்பாங்க, அதுதான் இருந்தது. அப்பெல்லாம் மொபைல்லாம் கிடையாது. 2005 தான் வந்துட்டு 501 ரூபான்னு சொல்லி ரிலையன்ஸ் போன் ஒன்று வந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 501 ரூபாய்க்கு ஒரு ரிலையன்ஸ் போன் தருவாங்க. அது கூட 2005. அப்போ நானும் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துல இருந்தேன். என்கிட்ட அப்பெல்லாம் மொபைல்லாம் கிடையாது. பட் ஆனா நீ எனக்கு தாலி கட்டும் போது, என் கூட நீ வாழ்க்கை வாழும் போது, நான் உன் கூட வாழ்ந்ததுக்கு அப்ப இருந்த திருநங்கைகள் இப்போ இருக்காங்க. அவங்களாம் செத்துல. அதில் கூட ஒருத்தர் சொல்றாங்க, நான் பேசுறேன் பெரியப்பா, அந்த தாலி எடுத்து கொடுத்ததே நான் தானே உன் கழுத்துல கட்டுறதுக்கு, நான் சாவலி, உன்ன உயிரோட தான் இருக்கிறேன், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே வந்துட்டு நான் உங்களை அசிங்கப்படுத்தணும்
அவங்கள இது பண்ணணுன்றதுக்காகலாம் நான் இது சொல்லல. அந்த மாதிரியான எண்ணங்களும் எனக்கு கிடையாது. ஆனா நீ என் வாழ்க்கையை அழிக்கணும், நான் இருக்கவே கூடாது அப்படின்னு நீ நினைக்கும் போது, அப்போ உன்னை பத்தின சில விஷயங்கள் என் கையில இருக்கும் போது அதை நான் சொல்லாம இருக்க முடியுங்களா? சொல்லுங்க நீங்களா. அதுக்காக தான் இப்ப கூட நான் இந்த விஷயத்த கூட சொன்னேன். ஏன்னா இது எனக்கும் ஒரு சில அசிங்கம் தான், புரியுதுங்களா? இன்னைக்கு வரைக்குமே நீங்க ஒண்ணு நல்லா பாருங்க. இந்த ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்பா அவங்க வந்து சர்ஜரி பண்ணி 10-12 வருஷம், அது எனக்கு சரியா தெரியல. ஆனா 2005க்கு அப்புறம் நான் இன்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் இன்ன வரைக்கும் இன்பாவை நேர்ல பார்க்க கூட நான் விரும்பல, சந்திக்க கூட நான் விரும்பல. ஏன்னா எனக்கு பண்ண அதெல்லாம் ஒரு பெரிய துரோகமா தான் நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு அப்போல்லாம் வந்துட்டு எனக்கும் தான் நிறைய விஷயங்கள் அந்த 18-19 வயசு தெரியாது. அப்போல்லாம் நம்ம டிங்குன்னு ஓடி வருவோம், ஒரு மை இப்படிலாம் இருக்கும்போது ஒருத்தர் புருஷன் வந்து நம்மளை தொடும்போது அவன் ஆனா திருநங்கை இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இல்லை. அப்போ நான் இவன் கூட வந்து வாக்கப்பட்டேன், வாழ்ந்தேன், கெட்டேன், சீரழிச்சேன், பாழு கிணத்துல விழுந்தேன், நடுத்தெருல வந்து நின்னேன். புரியுதுங்களா? எனக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ கோலம் காட்டினதான் அந்த இன்பா தான் பண்ணி என்ன எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். கடைசியில் உன்னை விட்டு நான் பிரிஞ்சு 2005ல் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. நடுவில் சமீப காலத்தில் கேள்விப்பட்டேன் இன்பா வந்து இந்த மாதிரி சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அவங்க புடவையில் இருக்குன்னு. எனக்கு அதெல்லாம் ஷாக்காக இருக்குது. நான் எப்படி எந்த முகத்தை வச்சு நான் போய் இன்பா பார்க்க முடியும்? நான் பார்த்தது வேறையாச்சு, நான் பார்த்த இன்பா வேறையாச்சு. இன்னைக்கு நீங்கள் வேற மாதிரி இருக்கும்போது நான் எப்படி உங்ககிட்ட பேச முடியும், உன்னை பார்க்க முடியும்? உங்களுக்கு புரியுதுங்களா என்னோட ஃபீல், என்னோட வலியெல்லாம் உங்களுக்கு நான் எப்படி பார்க்க முடியும்? கணவரா ஏத்துக்கிட்ட ஒருத்தவங்க வந்து பாலினமே மாறி ஒரு பெண்ணா மாறி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும், எப்படி வாழ்க்கை கேட்க முடியும்? வாழ்க்கை கூட விடுங்கம்மா, வாழ்க்கை போயிடுச்சு, திருப்பி அதெல்லாம் வரப்போறது கிடையாது. வந்து நம்ம திரும்பி பார்க்க நான் விரும்பல, போயிடுச்சு. பட் ஆனா என் கூட வாழ்ந்தவங்க இன்னைக்கு இப்படி இருக்காங்களேன்னு பாக்குறதுக்கு நம்ம மனசு ஒத்துக்கோங்களா, ஜீர்ணிக்கோங்களா? அதை பார்த்துட்டு நிம்மதியா என்னால தூங்க முடியுமா? சொல்லுமா. நான் உன்னை வேற மாதிரி இல்ல பார்த்தேன், நல்லா டைட் ஜீன் போட்டு குட்டி டிஷர்ட் போட்டு கையில ஒரு வாட்ச் போட்டு அப்படி பார்த்துட்டு இன்னைக்கு நான் இப்படி எப்படிமா பார்க்க முடியும்? இதுக்காக தான் நிறைய கருத்து வேறுபட்டு நான் வந்து இன்பா கிட்டலாம் நான் கூட வாழும்போது அவங்க ஒரு திருநங்கையா மாறதுக்கான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியல? அதாவது திருநங்கையா வாழக்கூடியதுக்கு அறிகுறிகள் இருக்கு இல்ல அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க கூடிய வயசு எனக்கு அப்ப இல்ல, புரிதல் இல்ல. ஏன்னாக்கா அவங்களுக்கே கூட சொல்றேன் நானு, அவங்களுக்கே கூட சில மாற்றங்கள் வந்து இப்படி இருக்குன்றது அவங்களே புரிஞ்சுக்கினாங்களா என்னன்றது கூட எனக்கு தெரியாது, சரிங்களா? அப்போ வந்து அந்த மாதிரியான புரிதல் இல்லாத ஒரு பக்குவத்துலதான் நாங்க இருந்தோம். புரிதல் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வெளியே வந்துட்டோம். ஐயோ அப்பா இது ரொம்ப டேஞ்சர்ன்ட்டு சொல்லி நாங்க வந்துட்டோம், அவ்வளவுதான். உனக்கு அந்த ஒரு இதுவெல்லாம் வந்து உன் மைண்ட்ல வச்சுக்கிட்டு சில விஷயங்கள்லாம் நீ பண்ணிக்கிட்டு, நான் வந்து இன்னைக்குமே வந்து இன்பாக்கு மேல ஒரு சின்ன அசிங்கம் பண்ணக்கூடாது, வேண்டாம். ஏன்னா எனக்கு இப்ப விபரம் தெரியாத வயசுல நான் அவன் கையை பிடிச்சேன், அவ கூட இருந்தேன். இன்னைக்கு விபரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை நம்ம அசிங்கம் பண்ணக்கூடாது, வேண்டான்னு நான் வந்து நிறைய விஷயங்கள் நீங்க பாருங்க. நான் வந்து இன்பாவையோ இன்னொருத்தவங்க ஷமா இவங்களெல்லாம் நான் எதுலையுமே வலிக்க மாட்டேன், சரிங்களா? எதுக்குமே வலிக்கும். ஏன்னா அப்போ நான் அந்த சைல்டு பருவத்துல வந்து இவங்க கூட இருக்கும்போது நல்லா ஜாலியா ஓடணும், ஆடணும், பாடணும், திரிஞ்சோம், சுதந்திரமா வாழ்ந்தோம். இன்னைக்கு ஏதோ ஜமாத்துல அவங்க எல்லாம் போயிட்டாங்க. சில எல்லாருக்கும் ஒரு வயசுக்கு அப்புறம் பண தேவை வரும் இல்லம்மா, அதெல்லாம் அவங்க மனசுலாம் மாறிச்சு, சில இதுல போயிட்டாங்க. சரி அது அப்படியே போட்டோம், நம்ம அதுல எல்லாம் தலையிட வேண்டாம். நான் நிறைய விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த நாயக்கு சிஸ்டம்குள்ளேயே நான் போய் நுழையாத காரணங்கள்லாம் இதெல்லாம் கூட தான். அவங்க எல்லாம் இதுல இருக்காங்க. நமக்கு இந்த சைடே வேண்டாம், இந்த டிபார்ட்மெண்ட்டே நம்மளுக்கு வேணான்னு நான் வெளியே வந்தோம். நான் எதுக்குமா நாய்க்கு பட்டம் வாங்குறதுக்கு ஆசைப்பட போறேன்? எனக்கு எதுக்கு அந்த பட்டம்? என் வாழ்க்கையை கெடுத்து சீரழிச்சு நடுத்தெருல நின்னுங்கெல்லாம் அதுல இருக்கும்போது அந்த பட்டம் எனக்கு எதுக்குமா? அவங்களுக்கு ஒன்னா சூடப்பட்டது அது வைர கிரீடமா இருக்கலாம், எனக்கு அதை சூடினாங்கன்னா அது முள்ளு கிரீடமா தான் தலையில அமையும். நிமிஷம் என்ன குத்திக்கிட்டே இருக்கும், நிம்மதியா இருக்க முடியாது. அவங்க அந்த முள்ளு கிடத்தை கூட வைர கிடமா நினைச்சு வாழ்வாங்க, என்னால அப்படிலாம் வாழ முடியாதுமா, சரிங்களா? என்னோட கடந்த பாதைகள்ல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒருத்தர் ஒவ்வொரு விதம். நான் எனக்கு தாலி கட்டி என் கூட குடும்பம் நடத்தின இன்பா இன்னைக்கு இவ்வளவுலாம் பேசுறாங்க. மந்த்ரா வந்து சைக்கா, நீங்க நல்லா பாருங்களேன்.
எல்லாத்துலயும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. யாருமே என்ன அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. மந்த்ரா சைக்கோ மனநோய் யாருமே சொல்ல மாட்டாங்க. அதை பர்டிகுலரா இன்பான்றவங்க மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க? நான் பைத்தியமா இருந்தேன்னா ஒரு காலத்துல ஊமேல நான் பைத்தியமா இருந்தேன். அதை இப்ப நீ வெளியே கொண்டு வர. மந்த்ரா பைத்தியம் இப்ப வெளியே கொண்டு வர. இதெல்லாம் வந்துல எப்ப சொல்றது? இப்ப எனக்கு 45 வயசுனா 18-19 வயசுல நடந்த கதை. அப்ப நான் ஊமேல இந்த பைத்தியத்தை இப்ப நீ வெளியே கொண்டு வர. மந்த்ரா ஒரு பைத்தியம் தான் சாமி. நானு பைத்தியம் தான். பைத்தியமா இருந்ததுனால தான் உன் மேல ஆசைப்பட்டு உன் கூட வாழ்ந்து கேட்டு சீரழிஞ்சு இன்னைக்கு இந்த உடைய உறுத்தின்னு வந்து உட்காந்துக்கிறேன். நீ தெளிவானவன் தானே, நல்லா படிச்சு நல்லா இதுவா இருக்கிறீங்க. நீ போய் எங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்ய நல்லா கெத்த வாழ்ந்து காட்ட வேண்டியது தானே. யா கூட சரி நீ எல்லாம் புடவை கட்டிட்டு வந்து உட்காந்து பேசினுக்கிற. ஐடி கம்பெனியோட இங்க வருமானம் ஜாஸ்தியா இருக்கும். கண்டிப்பா அதுதான். ஐடி கம்பெனிக்கு போனா கூடமா இப்பெல்லாம் வந்து 70-80,000 தாம்மா சம்பளம். ஆனா இந்த ஜமாத்துல நாயக்கு கல்நாயக் ஆயிட்டாக்க ஒரு மாசத்துக்கு கணக்கு வழக்கு இல்லாத சம்பளம். ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் வசூல் வருதாமே. அப்படியெல்லாம் ஒரு ஆளுக்கு. மீதியெல்லாம் அதுல எங்கிருந்து கணக்கு போடுறது? புரிஞ்சுக்கோங்க. அதாவது திரும்பவும் நான் சொல்றேன், நான் வந்து இந்த விஷயத்த சொன்னதுனால அவங்க மனசு கஷ்டப்படும், அவங்க இது பண்ணுவாங்க அப்படிலாம் வந்து நான் இது பண்ணல. நான் அந்த மாதிரி அந்த டாட்ல எல்லாம் அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிலாம் நான் இன்பா பத்தி இதெல்லாம் சொல்லலாமா. பட் என் மனசுக்குள்ள இருந்த ஒரு பாரத்தை இப்ப நான் வெளியே கொண்டு வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா நினைச்சுதான் சொன்னேன். இப்போ அவங்கள தொடர்ந்து உங்க மேல குற்றச்சாட்டுகளை வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திருநங்கை கிங்கினி அம்மா அவர்கள். அவங்களும் வந்து நிறைய உங்களை பத்தி சொல்றாங்க. நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள்ல ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, நீங்க சொல்றது எல்லாமே வந்து அபத்தமான பொய் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாங்களே. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? கிங்கினி அம்மா பேசுந்தா எனக்கு வந்து அந்த கிங்கினி எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியலம்மா. அது எங்க கிங்கினி டிங் டாங் பெல் அடிச்சுது, எங்க மோளை அடிச்சுது, அது என்ன பண்ணுச்சு, இல்ல அது வாழ்க்கையில வந்து அதுக்கு மோளை அடிச்சிருக்காங்களா, அதுக்கு மங்களவாதிய ஊதி இருக்காங்களா, இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா திரும்பவும் நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஜமாத் தலைவிக்கும் எனக்கும் தான் கேள்வி பதில். சரிங்களா? நான் கேள்வி கேட்கிறேன்னா தலைவிகள் பதில் சொல்றேன், தலைவிகள் கேள்வி கேட்கணும், நான் பதில் சொல்றேன். சரியா? இந்த 21 பேருக்கும் நீங்க எல்லாம் என்ன அசிஸ்டன்ட் வாயா? இவங்களுக்கெல்லாம் வாய் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி இருக்கு, உங்களுக்கெல்லாம் திறந்து இருக்கா? ஏன் அவங்க பேச மாட்டாங்க, நீங்களாம் பேசுறீங்க? அதுல வேற அந்த கிங்கினி சொல்றாங்க பாருங்க, அந்த கிங்கினி தானே பேரு, அது என்ன ஜங்கினியோ அந்த அவங்க சொல்றாங்க நாங்க இருக்கோம். எனக்கெல்லாம் அந்த எப்படி அந்த மாதிரிலாம் எனக்கு பேச வரல. மீடியால வந்து நாங்க இருக்கோம் 42 பேர் விடமாட்டோம். அந்த அம்மா ஒண்ணு கூனி குறுகி ஏதோ சொன்னாங்க, போக மாட்டாங்க. நாங்க இருக்கிறோம் 42 பேர். யார மிரட்டுற? 42 பேர் இருக்கிறோன்னா ஒரு தனி நபர் மேல நீ வந்து மிரட்டல் கொடுக்குற, அச்சுறுத்தலா? ஒரு தனி நபர் அச்சுறுத்தல், இதுக்கு பேர் தானே அந்த வார்த்தை வரும். 42 பேர் சேர்ந்து ஒரு தனி நபரை அச்சுறுத்துறீங்க, இதுக்கு என்ன பதில்? இதுவே எனக்கு ஒரு ப்ரூஃப் தானே நீ பேசியிருக்குது. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு ரஜினி, நான் வந்து எப்படி சொல்றது, அவங்க ரஜினியை வந்து நான் பர்டிகுலரா எதுலையுமே நான் தனியா வலிக்கல. அவங்க என்ன தனியா வலிச்சதுனாலதான் நான் அவங்கள பத்தி பேச வேண்டியது இருந்தது. பட் அதுக்காக நான் பயந்தில்லை. சரிங்களா? நீ திருப்பம் கூட நீ தொடரு, நானும் தொடரு, அதை பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானும் பேசுவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா ரஜினியோட வாரிசு அப்படின்றத இந்த டிங் டாங் பெல் கிக்கினி வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா, திரும்பவும் சொல்றேன், காது மூக்கு குத்திட்டு புடவைய கட்டிட்டால் அவங்க திருநங்கைன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரு ஷூட்டிங் கூட வந்து ஒரு பையன் காது மூக்கெல்லாம் குத்தி போட கடின்னு வந்தா அவன் திருநங்கையா? சொல்லமா? இதே கிங்கினி வந்து அவங்களோட ஒரு போட்டோ காட்டுற பாருங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, என்னோட இதெல்லாம் நிறைய இருக்கு, காட்டுட்டோமா உன் போட்டோலாம் காட்டு, நான் கூட உனக்கு அமுச்சு விடுறேன், நீ காட்டு, இல்லை நான் இந்த இதுலயே கூட என் போட்டோலாம் காட்டுறேன். எல்லாருமே வந்து ஒரு 18-20 வயசு வரைக்கும் நாங்களாம் எங்க காலகட்டத்துலலாம் சர்ஜரின்றது 18-20 வயசுக்கு மேலதான் பண்ணோம். இப்பதான் 16 வயசு 17 வயசுலாம் சர்ஜரி பண்றாங்க. அப்பெல்லாம் 18 வயசு 19 வயசு நான் எப்படிமா இருந்திருப்பேன்? பேண்ட் ஷர்ட்டை தானே இருந்திருப்பேன்.
அப்பத்தி போட்டோ எடுத்துன்னு வந்து இப்ப காட்டுனா காட்டு. இப்ப நான் எப்படிக்கிறேன் மந்த்ரா? நீங்களும் அப்படிதானே காட்டுறீங்க அப்படி சொல்றாங்க. எல்லாருமே வந்து திருநங்கையா மாறுறதுக்கு முன்னாடி ஆணாதான் இருந்திருப்பாங்க. அந்த போட்டோக்களை தான் வந்து மந்த்ரா அவர்கள் மீடியா முன்னாடி காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் அப்ப அதே தானே பண்றீங்க அப்படின்றாங்க. அதாவது நான் காட்டுற போட்டோ எல்லாம் எனக்கு 18 வயசு இருக்கும் போதும் இப்ப 40 வயசு இருக்கும் போதும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? போட்டோ பார்த்தா வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? புரியுதுங்களா? நான் காட்டுறது இப்போதி போட்டோ சரியா? நீ எந்த காட்ட போறது எனக்கு 18 19 வயசுல நான் இருந்த போட்டோ. நீ அதை காமிச்சு நான் சந்தோஷதான் படுவேன். ஐயோப்பா நம்ம போட்டோ ஒண்ணு பையனா ஒரு வீடியோல வரலன்னு நினைச்சு அதுவும் வந்துச்சு. அந்த குறையும் இவங்க எனக்கு நிறைவேற்றிட்டாங்கன்னு நினைச்சு நான் சந்தோஷதான் படுவேன். ஆனா இந்த போட்டோ ஒண்ணு பாருங்க. இப்பதான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் இந்த கிங்கினியோடையது எல்லாமே ஐயோப்பா கடவுளே, மங்களவாத்திய போட்டோலாம் எனக்கு வந்திருக்கு, ஃபேமிலி போட்டோலாம் எனக்கு வந்திருக்கு. நான் அதெல்லாம் வந்து அதாவது கிங்கினி வந்து என்ன எந்த ஒரு இதுலயும் வந்து என்ன தவறா எதுலயோ பேசல. என்னை வந்து என்ன சொல்ல சகோதரி மந்த்ரா அவர்களே இப்படிதான் என்னை வந்து பேசினாங்க. ஸோ அறிமுகம் இல்லைன்னா கூட ஒரு மதிப்போட தான் என்ன பேசியிருந்தாங்க. சில விஷயங்கள் வந்து அவங்க குருக்கு சப்போர்ட்டிவா அவங்க பேசியிருந்ததுனால நான் வந்து ரொம்ப அவங்கள வந்து நிறைய இதுல வந்து நான் வலிக்கல. அதாவது ஒரே ஒரு போட்டோ மட்டும் காட்டுறேன். அந்த கிங்கினி அவங்களது இப்போதைக்கு இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய எல்லாம் வந்திருக்கு. பாருங்க அந்த கிங்கினி அம்மா ஒரு என்ன சொல்லுவாங்க பதக்கம் போல ஒரு மூக்குத்தி, அப்படியே அந்த ஒரு சைடு மூக்கே மறைச்சிருக்கும் ஒரு பதக்கம் போல நல்லா அப்படியே ஒரு இதுவா பேசினாங்க அந்த கிங்கினி அம்மா. பாருங்க இதுல எங்க போச்சு உன் மூக்குத்தி? காதுல கம்பல் எங்க போச்சு? திருநங்கையா மாறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோவா? ஆமா, திருநங்கையா மாறதுக்கு முன்னாடி அவங்க எடுத்தாங்க. திருநங்கையா மாறிட்டாங்களான்றது நான் என்னமா சொல்லணும்? மறுபடியும் ஒரு புயல் அடிக்கும் இது ஆரம்பிச்சேன்னா. அதனால அவங்கள பத்தி இதுல நான் நிறைய பேச விரும்பல. பேச வேண்டிய கட்டாயம் வந்தால் நிறைய ஆதாரங்களோட பேசுவேன். கிங்கினி அதான் லாஸ்டா ஒன்னு சொன்னேனே, கடைசியா நான் ஒரு போட்டோ காட்டுவேன், நீ அவள்தான் தலை குனிஞ்சு போயிடுவேன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரியான இதுவெல்லாம் என் கையில கிங்கினியோட இது தனிப்பட்ட முறையில வந்திருக்கு. அதை பத்தி ஒன்று கிங்கினிக்காக நம்ம தனியா கூட ஒரு இதுல பேசலாம் சரிங்களா? இந்த மாதிரி கிங்கினி இது போயிட்டு இருக்கு. யாருமே வந்துமா தலைவிகள் பட்டத்துக்கு யாரும் ஆசைலாம் படலை. அந்த தலைவிகள்ன்ற அந்த பட்டத்தை விரும்பி ஏத்துக்கணுங்க இவங்க தான். விரும்பி 20 லட்சம் ரூபாய் நான் இதுல போட்டு இன்வெஸ்ட் பண்றேன்னா நான் அதை போய் வேற ஏதோ ஒரு பிஸ்னஸ்ல போட்டு போனா கௌரவமான பொழப்பு, 4 பேருக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி என்ன 4 வீடியோல காரி மூஞ்சி கடை போடணும்னு அவசியம் கிடையாது. கௌரவமா நான் மட்டும் வாழ்ந்துட்டு போவேனே. உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதானே எதிர்பார்ப்பு. நல்ல வாழ்க்கையும் கூட. எதுக்கு இந்த சாக்கடையில நான் போட்டுட்டு? ஆனா அதுல எல்லாம் போட்டா வந்து பணம் நிச்சயமா திரும்பி வருமானு ஒரு உறுதித்தன்மையே கிடையாதுல்ல. இதுல போட்டா திருப்பி வந்துரும் எப்படினாலும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏதாச்சும் இருக்குங்களா? எதுல? இந்த ஜமாத்துல போட்ட பணம் 20 லட்சம் போட்டா 40 லட்சம் திருப்பி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. மத்ததுல போட்டா எடுக்க முடியாது அப்படின்ற காரணத்துக்காக இதுல போடுறாங்களா? அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு புட்டிக் வச்சிருக்கேன், ஒரு ரெடிமேட் ஷோரூம் வச்சிருக்கேன். நான் ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி அதில் சில சரக்கெல்லாம் வாங்கி போட்டு வச்சிருக்கேன், ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அந்த கடைக்கு கஸ்டமர் வரணும் முதலாவது விஷயம். அவங்களுக்கு நான் போட்டிருக்கிற மாடல் பிடிக்கணும் ரெண்டாவது விஷயம். அதுக்கப்புறம் நான் போட்டிருக்க ரேட்டு பிடிக்கணும், பிடிச்சி அவங்க அதை எடுக்கணும். இதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பொறுமை வேணும். கரெக்டா? ரொம்ப பொறுமை வேணும். அதுக்கப்புறம் ஒரு டீசெண்டான ஒரு லெவலில் நான் இருக்கணும். வரவங்க கிட்ட பேசக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கணும். இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே எதை குறிக்கும்? ஒருத்தவங்களுடைய அந்த டேலண்ட், அவங்களுக்கு வந்து அந்த சம்பாதிக்கிற திறமை டேலண்ட் இருக்கணும். அவங்களுடைய அந்த நல்ல பழக்கங்கள், நமக்கு நல்ல பழக்கம்னு ஒண்ணு இருந்தா தானே இந்த அத்தனையுமே நமக்கு வந்து சேரும். புரியுதுங்களா? அது இல்லாத பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்களை இதுலதான் போடுவாங்க. இதுலதான் போட முடியும். இதுல போட்டா நீ வந்து வாங்க சார் கூப்பிட வேண்டியது, ஏய் வா. இதுதான் வித்தியாசம். இது ஒரு சுய தொழில். ஆமா, நீ ஒரு கடை வச்சினாக்கா ஏதோ ஒரு சுய தொழில் பண்ணா கூட ஒருத்தவங்க வந்து வணக்கம் சார் வாங்க சொல்லணும். இதுல நீ யாரையும் கையெழுத்து கூப்பிடணும்னு அவசியம். அவங்க தான் இன்னும் கையெழுத்து கும்பிட போறாங்க. புரிஞ்சிச்சிங்களா? அப்ப நீ அதுக்கேற்ற மாதிரி தான் அதுல நடக்கணும். இதுல நீ 20 லட்சம் போட்டீங்கன்னா 1 வருஷத்துலயே அதை டபுளா இல்ல ட்ரிபிளாவே நீ எடுத்துடலாம்.
அதுல நீ 20 லட்சம் போட்டீங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் ட்ரெஸ் வித்தாதான் பணம், இல்லைன்னா அது பழுதடிச்சுதான் போகும். சரிங்களா? இவங்க அந்த மாதிரி ஆட்கள்ல இவங்க கிடையாதுமா. முதலாவது இவங்கெல்லாம் எப்படி, நான் ஒருத்தரையும் பாருங்களா, ஐட்டோ வீட்டோ ஒருத்தரையும் பாருங்க. இவங்களோட கெட்டப் அனைத்துமே வந்து கட்ட பஞ்சாயத்து. ஒரு கட்ட பஞ்சாயத்து. இவங்களை வச்சு எப்படி மிரட்டணும், எப்படி பண்ணப்படும். அதாவது திருநங்கைகளும் வந்துட்டு ஒரு பயம் உள்ள வரைக்கும் தான் இவங்களுக்கு அடங்கி இருப்பாங்க. அந்த பயம் தெளிஞ்சிச்சுன்னா இப்ப என்ன மாதிரி வெளியே வந்து இவங்களுக்கு அவங்க சவால் கொடுப்பாங்க. இனி வரும் காலத்துல அதெல்லாம் நடக்கும். இப்போ நம்ம பேசும்போது நீங்க நிறைய விஷயம் சொல்றீங்க. அதுல வந்து சிலர் இன்பா அவர்கள் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆணா இருந்தாங்க, திடீர்னு வந்து ஜமாத்துக்குள்ள வந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த 21 நாயக்குகள் இருக்காங்கல்ல, அவங்களே வந்து ஒரிஜினலா திருநங்கை தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு எழுதுல. சோ அந்த 21 திருநங்கைகளும் ஒரிஜினல் திருநங்கைகளா? நான் என்ன சொல்றது தெரியலம்மா. அதாவது திரும்பவும் நீங்க வந்து இந்த கேள்விகளே கேட்டுன்னு வர்றதுனால நான் சொல்லக்கூடிய கட்டாயத்துக்கு வரேன். புரியுதுங்களா? நான் இன்பா அவங்கள வந்து அப்போ நான் சொல்றது ஒரு 20 வருஷம் முன்னாடி தான் நான் புருஷன் முன்னாடியா வாழ்ந்தோம் கொண்டோம், அதெல்லாம் இப்ப நான் ஷேர் பண்ணேன் இந்தோட இதுல. ஆனா இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை தான் நானும் கேட்டிருக்கேன் மறைமுகமா. நீங்க வந்து இப்போ ஓப்பனா கேட்டீங்க, நான் இதை வந்து மறைமுகமா கேட்டேன். என்னன்னா 21 தலைவிகள்ல எத்தனை தலைவிகளுக்கு வந்து குடும்பம் இருக்கு, எத்தனை தலைவிக்கு குடும்பம் இல்ல? குடும்பம்ன்றது வந்து நீங்க சொல்றது அவங்களுடைய பேரண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்றீங்களா, இல்ல அவங்க திருமணமாகி அவங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு குடும்பத்தை சொல்றீங்களா? திருமணமாகி அவங்களுக்கும் திருமணமாகி, அதாவது அதுதான் ஒரு காமெடியே இதுல வந்து நீங்க பார்க்க வேண்டியது. திருநங்கையா கல்யாணம் பண்ணாங்களா இல்ல ஆணா இருக்கும்போது கல்யாணம் பண்ணாங்களா? ஆணா இருக்கும்போது. ஆனா திருநங்கைகள் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய இருக்குல்ல. அப்படி இல்லம்மா. அதாவது இவங்க இந்த 21 தலைவிகளை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கிற கேள்வி கரெக்டா படுதா? நீங்க கேக்குறது என்கிட்ட முதல்ல அதை தெளிவா சொல்லுங்க. நீங்களும் ஒரு குழப்பமா கேட்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அதாவது இதோட விஷயம் என்னன்னா 21 தலைவிகள், நான் கேட்கிற விஷயம் 21 தலைவிகள், எந்த அடிப்படையில இந்த 21 பேரு தலைவிகளா யார் உங்களை தேர்ந்தெடுத்தது? அத நீங்க நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க. கேட்டுட்டேனா? 20 லட்சம் கொடுத்தா அவங்க தலைவிகள் அப்படின்னு. தலைவிகள் சொல்லிட்டேன், கேட்டுட்டேனா? இந்த 21 தலைவிகள்ல ஒரு சில தலைவிக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி, ஒரு பெண்ணோட கல்யாணம் ஆகி குழந்தை பெத்து, அந்த குழந்தைக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தில எடுத்திருக்காங்க. வீட்டுல ஒரு வேஷமும் இங்க திருநங்கைகள்ல ஒரு வேஷமும் போட்டிருக்காங்க. இவங்களும் இந்த 21 பேர்ல ஒரு தலைவி. இதை ஏத்துக்கோவீங்களா? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு மேம்? எல்லாமே இருக்கு என்கிட்ட, ஆதாரங்கள் இருக்கு, அவங்களோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ நான் அதை வந்து இதுல காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். காட்டணும்னா இப்போ ஒருத்தரோட போட்டோ நான் அனுப்புறேன், நீங்க போடுங்க, சரிங்களா? இது எப்படி நீங்க தலைவியா நீங்க ஏத்துப்பீங்க? ஒரு மகளிர் அணி தலைவின்னு சொல்லிட்டு ஒரு மகளிர் இருந்தா தானமா அதுக்கு தலைவி நீங்க ஏத்திப்பீங்க? சொல்லுமா. ஒரு திருநங்கைக்கு தலைவி நாங்க ஒரு திருநங்கையா தானமா இருக்கணும். கலைநாய் பொன்னாடி புள்ளிங்க வச்சுருக்கிறவங்களா எப்படி இதுல தலைவியா வருவாங்க? இதுல எப்படி ஏத்துக்குது? அப்ப அதுக்கு நடுவுல என்ன நடந்திருக்கு? பணம் தான் கையாடல் பண்ணு. இதுக்கு மேல நான் என்ன வேற ஓப்பனா சொல்லணும், எவிடன்ஸ் கொடுக்கணும்? ஒரு நாயக்கு ஒருத்தவங்க இன்னைக்கு அவங்க சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. இது சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 பிள்ளைங்களோ 2 பிள்ளைங்களோ செம்மஞ்சேரி சைட்ல இருக்கிறாங்க. அதுல ஒரு புள்ள கூட இப்ப இறந்துட்டாரு. அவங்கள ஒரு பெரிய நாயக்கு. இதுல அவங்க பேரு சொல்ல நான் விரும்பல, தேவைப்பட்டா அடுத்த இன்டர்வியூல அவங்க பேரு போட்டோவோட காட்டுறேன். அந்த நாயக்க வச்சிருக்கிறாங்க. அவங்களும் இதுல வந்து தலைவின்னு வந்து உட்கார்றாங்க. இன்னொரு நாயக்கு பூக்கடையை சேர்ந்த தட்டாச்சி சேகர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நாயக்கு, அந்த நாய்க்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்களுக்கும் இப்போ பேரம்பேத்தி எடுக்கிறாங்க. அவங்க பார்த்தா ஒரு லுங்கி சட்டையில தான் இருப்பாங்க எப்பவுமே லுங்கி சட்டை கட்டு மீசை. அவங்க நாயக்கு என்னங்க போய் அச்சுக்கிறது? இதெல்லாம் நாங்க எந்த சவுத்துல போய் முட்டிக்கிறது சொல்லுங்க? இதையும் உங்களை தவிர வேற யாரும் இந்த ஒரு விஷயம் வந்து யார் வேணா கேள்வி எழுப்பலாம்ல. கண்டிப்பா இதையும் யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அந்த லுங்கி சட்டை நாயக்க ஆட்டி வச்சிருக்கிறது அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு கல் நாயக்கு. இவங்க வந்து ஒரு பொம்மை தான். இவங்க யாரு? இந்த தட்டாச்சி நாயக்கு வந்து ஒரு பொம்மை தான். இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஆட்டி வைக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் இந்த நாயக்கு கேட்கணும். இந்த நாயக்கு சுயமா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. இவங்களோட திறமையில எது ஒன்னே வெளிக்காட்ட முடியாது. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
2 பிள்ளைங்க இருக்கு, புரியுதா? இவங்க எதனா பேசினாக்கா இவங்க காட்டுவாங்க போட்டோ. இவங்க அதனால அந்த பயத்துல இவங்க அப்படியே அடங்கி 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 அவங்களோட இதுல அப்படியே ஒப்புக்கு சப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த நாயக்கு தான் இவங்கெல்லாம். இதுக்குள்ள இந்த 21 பேர்ல ஒரு 2-3 பேர் இப்படி இருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் வந்து தெளிவா பேச முடியாது. இவங்களாம் சும்மா கை கட்டின்னு கும்பலோட கோயந்தாவா உட்காந்துட்டு ஏஞ்சி வரக்கூடியவங்க, சரிங்களா? இவங்களெல்லாம் நீங்க ஒன்னா ஏதோ ஒரு கட்டத்தின் பேர்ல அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு நாயக்க பட்டம் கொடுத்து வச்சுக்கோங்க. நாங்களாம் எப்படிமா தலைவின்னு ஏத்துக்க முடியும்? இதே விஷயத்த கூட இன்னைக்கு இந்த மந்த்ரா நான் பேசுறேன்னா சில பிரச்சனைகளை நான் சந்திச்சுன்னு வந்துட்டு இருக்கிறேன். அதனால இதெல்லாம் பேச வேண்டிய விஷயங்கள் வருதுன்னு நான் பேசுறேன், சரிங்களா? இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் கூட இதெல்லாம் பேச முடியாது. பேசாத அளவுக்கு தான் இந்த 21 நாயக்குகளும் எங்களெல்லாம் அடக்கி வச்சிருந்தாங்க. எதிர்த்து நீ ஒரு வார்த்தை பேச முடியாது, அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புல தான் எங்களெல்லாம் வச்சிருந்தாங்க. இப்போதான் நான் இதெல்லாம் கூட நான் பேச வரேன். இனி வரும் காலத்துல எல்லாருமே பேசுவாங்க, ஒவ்வொருத்தருமே பேசுவாங்க இதை பத்தி. இப்ப அதுக்கு உண்டான முயற்சிகளை தான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது காவல்துறை நடவடிக்கை எடுக்குதோ எடுக்கலையோ எனக்கு தெரியாது, கோர்ட் நடவடிக்கை எடுக்குதோ எடுக்கலையோ எனக்கு தெரியாது. சில அரசியல்வாதிகள் இதெல்லாம் பார்த்தோ இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்களா எடுக்கலையான்றது எனக்கு தெரியாது. இதுக்கு முடிவு எங்கேருந்து வரோன்றது கூட எனக்கு தெரியாது. பட் ஆனா நான் ஒவ்வொரு சேனல்லையும் கத்துறத பார்த்துட்டு இனி வரும் திருநங்கைகள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வீட்டுல இருந்து பாதிச்சவங்க அந்தந்த வீட்டை கேள்வி கேட்டு வெளியே வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுடைய நல்ல நோக்கம் வெற்றி பெறறதுக்காக வாழ்த்துக்கள் மேம். நன்றி. நன்றிமா.